ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஹோட்டல் ரீச் ஆனோடனே இங்கே நீங்கள் எங்கே வேணாலுமே வந்து இந்த ஸ்கூட்டி வண்டி வந்து அவைலபிளாக கிடைக்கும். சரிங்களா? பர் டேக்கு எனக்கு எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து 300 சொன்னாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஏமாற்றுவாங்க. 400, 350, 500லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் வாங்கினது வந்து 300 தான். ஒரு பக்கம் அப்படி போனால் அது என்ன சொல்லுவாங்க, நிறைய ஆளுங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்காங்க. இந்த சைடு வந்தால் அப்படியே வேறு கல்ச்சர். அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி நார்மலாக, இப்போ நம்மளாம் எப்படி இருப்போம், ஏகதேசம் அந்த மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு கிராமத்துக்கு உள்ளே வந்தால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி ஆக்சுவலாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பனாஜி போகிற ரூட் வந்து சவுத்து கோவாவோன்னு எனக்குள்ளே இப்போ ஒரு ஃபீல் வருது. ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க சவுத்து கோவா தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஓகே. ஸோ போகிற வழியில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருந்துச்சா, சரி அப்படியே கும்பிட்டு போவோம் அப்படின்னு வந்துட்டேன். ஏன்னா நான் இந்த கோவாவில் வந்து இந்த மாதிரி விஷயமும் நிறைய இருக்குங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் ரொம்ப தீவிரமாக அந்த சாமி கும்பிட்றாங்க. நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இது பண்ணுறாங்க. நான் சொல்ல கோவா வந்து ஒரு மாதிரி பார்ட்டி இப்படி மட்டுமே நிறைய பேர் சொல்கிறாங்களா, அதனால எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கே பார்க்க ஆச்சரியமாக இருக்குது, ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்வீட் அவங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வரவங்க, இது வந்து நம்ம காசு கொடுக்குறோம் அப்படின்னு வரவங்க எல்லாருக்குமே அவங்க வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக யார் வந்தாலுமே ஆக்சுவலாக ஸ்வீட் கொடுக்குறாங்க. நல்லா ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக வைபே. ஓகே. நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா, கோவாவில் வந்து ஃபைனலாக வந்து பனாஜிக்கு வந்துட்டேன். பனாஜி ஆக்சுவலாக வந்து சூப்பராக இருக்குங்க. பனாஜியில் தான் இப்போ இங்கே தான் வந்து இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இங்கே தான் நடத்துவாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கு எவ்வளோ அப்படின்னா 1500 ஆச்சு. அதில் என்னென்ன ரைடெலாம் கவர் ஆகும் அப்படின்னா, பனானா ரைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கி, அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒன்று சொன்னானுங்களே க்ரூஸ் ஷிப்பில் வந்து போவோம். ஸோ அந்த க்ரூஸ் ஷிப்பில் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்னா, இங்கேருந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஐலாண்டு கூப்பிட்டு போவாங்க. அந்த ஐலாண்டு எங்கே இருக்குன்னா அதோ அங்கே தெரிந்து பாருங்கள். அந்த லாஸ்ட்டு அந்த ஐலாண்டுக்கு தான் இப்போ நம்ம போவோம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து அந்த க்ரூஸ் ஷிப்லேயே வந்து நமக்கு எல்லாமே, அதாவது ஃபுட்டு, லஞ்சு அன்லிமிட்டட், நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி அன்லிமிட்டட். டைமிங் வந்து 2 to 6. சரிங்களா? ஸோ அன்லிமிட்டடாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஹாட் ட்ரிங்க்ஸ் வேணுன்றவங்க அது சாப்பிட்டுக்கலாம். இல்லை நான் வந்து ஜூஸ் தான் குடிப்பேன் அப்படின்னா ஜூஸும் குடிச்சிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேசினோ இருக்குது. ஸோ கேசினோ எனக்கு விளையாட தெரியாது, அதனால் நான் அது உள்ள போகல. ஸோ உங்களுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் போகலாம். சரிங்களா? கோவா வந்து ஆக்சுவலாக ஒரு பரவாயில்லைங்க, ஒரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதாவது இதுக்குள்ளே சுற்றணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நல்லா கொஞ்சம் சுற்றணும் அப்படின்னா ஒரு 10,000 வச்சிங்கன்னா ரொம்ப தாராளமாகவே நீங்கள் சுற்றலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு ரைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1500க்கு பாதி ரைடு முடிஞ்சிடும். சரிங்களா? அந்த ரைடு எப்படி இருக்குன்றது நான் போனதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே. ஸோ பனாஜியில் இந்த க்ரூஸில் தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து போக போகிறோமா இதுதான். ஓகே. ஒரு வழியாக வந்து க்ரூஸில் வந்து ஏற்றோமா. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த ஐலாண்டுக்கு தான் வந்து போயின்னுக்கிறோம் எல்லா ஆக்டிவிட்டீஸுக்காக. ஸோ இங்கேயே வந்து எல்லாருமே ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம், லஞ்ச் அன்லிமிட்டட். ஒரு மாதிரி இந்த மூவிலாம் பார்ப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சுற்றி எங்கே பார்த்தாலும் ஷிப்பாகவே இருக்குது. பார்ப்போம். க்ரூஸ் ஷிப்பில் தான் வந்து போயிட்டுருக்கோமா. ஸோ நாங்கள் வந்து இந்த 3000 கொடுத்து சொன்னோம் இல்லையா, போயிட்டுருக்கோம். பட் ஆனால் 3000 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ரைடுமே வந்து கவர் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தா மட்டும் தான் உங்களால் வந்து நிறைய தூரம் அப்படிலாம் போயிட்டு இருக்க முடியும். இல்லைனா உங்களை வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே முடிச்சுட்டுருவாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் வந்து ஒரு லாங்காக சுற்றிட்டு அப்படி வர முடியும். ஓகேவா? ஸோ இதான் க்ரூஸு. நான் நினச்சேன் டைட்டானிக் ஷிப்பு மாதிரி இருக்குன்னு. இந்த டைட்டானிக்லாம் இல்லை, இதோ இதான் க்ரூஸ். பார்த்தீங்களா? ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு. ஃபுட் ஆக்சுவலாக நல்லா தாங்க இருக்கு. அன்லிமிட்டட் தான். சிக்கனு, சப்பாத்தி, அப்புறம் தால், பாயசம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரிங்க்ஸுமே ஃப்ரீ தான், நம்ம போய் குடிச்சிக்கலாம். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்கிறாங்க கூட.
कैसा लगा सर आपको? थैंक यू. பாருங்க ஒரு சரியான ஒரு வியூ ஒன்று காட்டுறேன். வேற லெவலில் இருக்கும்.